ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான ஒரு ரெசிபி தான், நண்டு பெப்பர் ஃப்ரை. அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நண்டு எங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 தக்காளி, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் தேவையில்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தேங்காய் பால் நல்லா ஓரளவுக்கு திக்கான பிறகு நம்ம நண்டு இதில் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நண்டு ரொம்ப நேரம் வேகணும் இல்லை, அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது நண்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு. கிளறி விட்டுக்கலாம். நண்டு இது போல் கலர் மாறி வந்தால் நண்டு வெந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பால் நல்லா சுண்டி வர வரலும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு தேங்காய் பால் இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான காரசாரமான நண்டு ஃப்ரை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.